பலம் படைத்திருந்தால் அவனு நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி. அற்புதமான ஆன்மீகம் வருகிற பெருவிழாவிலே இந்த அற்புதமான பக்தர்கள் எல்லாம் காலம் முழு மனதிற்கே மற்ற மகிழ்ச்சி உண்டாகின்றது. அறிவோம் நமோ நாராயணா, அறிவோம் நமோ நாராயணா என்று ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை இட்டெழுத்து மந்திரத்தை சொல்லி கிட்ட நெருங்கினதே என்னை தெரிகிறதா என்று கேட்டேன். தெரிகிறது நாரதரே என்று கட்டி அழைத்ததற்கு கை கொடுத்தான் கண்ணன். கற்பூர மணக்கின்ற அந்த காட்சி கண்டே வீணேன் என்று சித்தி அளிப்போது முத்தி கொடுத்திட சக்தி படைத்தமலை சேர்ந்ததும் ஒவ்வொரு யாவரும் வேண்டிடும் சேடம் அழைத்தமலை தத்துவ வேதம் உரைத்தவோர் சாரதி நிச்சமும் வாழுமலை தாயிரம் இழியவன் தூயவன் மாயவன். கொஞ்சம் இடம் அறிக்க வந்து ஆகிட்டே இருக்கீங்கள, கொஞ்சம் ஓய்விடுற பொழுதுக்கு சங்கரையே கை வைக்க மாதிரி. அதனால்தான் 7 மலையான எண்ணி துணிப்போருக்கு எண்ணிய என்னவெல்லாம் வீடக்கூடிய தன்மையை தருபவன் அந்த 7 மலை வாசம். அதனால்தான் கோரிக்கை நிறைவேற்றி கொண்டாடும் தொண்டனுக்கு குறைவில்லா வாழ்வரும் அந்த கோவிந்தனின் நாமத்தை என்னாலும் சொல்லிக் கொண்டிருப்பதனால்தான் வரக்கூடிய மரணம் கூட தள்ளி போய்விடுகிறது எனக்கு. அதனால்தான் மீண்டும் இந்த ஆபரேஷன் பண்ணி 2.5 மாசம் தான் ஆகுது. இது 2வது ஆபரேஷன் மேல இந்த அப்படி இருந்தாலும் அமைதி நான் கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலும் தந்தை சொன்னா சமய கருப்பு இந்த நாடகத்தின் ராஜ நடிகராக வரக்கூடியவன் இதனால புள்ளவராயின் குடிகாடு கொடுத்துருக்கீங்க, அவ்வளவு தூரம் அண்ணனை கண்டா சிரமப்படுத்துது அப்படின்னு உங்களை கேட்குறாங்கல்ல அப்படின்னாப்புல கேட்குறாங்கன்னு ரொம்ப நன்றி. அப்படி கேட்குறாங்க சொன்ன உடனே சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2 மணிக்கே முடிச்சு நேற்று காலை இறங்கலாம் வரிசையாக நாடகம். நேற்று காலை இறங்கலாம் ஆடிட்டு வந்தோம் பக்கம் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுறோம், போய் படுத்துறோம். இன்னைக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சு வந்தேன். காரணம் என் தம்பி சமய கருப்பு புள்ளவராயின் குடிகாரன்னு சொன்ன உடனேயே ஆரம்ப காலத்தில் நானும் லட்சியமாக அந்த கலை இறக்கம். நல்ல மேடை, நல்ல ரசிகர்கள். அப்பேற்பட்ட ரசிகர்களும் இல்லாத அழகும் கலையும் என்னைக்கு விரும்பி கொள்ளாது என்று பொன்மலை செம்மல் மக்கள் நலகம் புரட்சி தலைவர் எம். ஜி. ராமச்சந்திரன் ஐயா சொன்னதை போல ஒரு நடிகனுக்கு ரசிகன் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. அந்த ரசிகர் என்ற தன்மையிலே அப்படி நம்ம விரும்புகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது வருவது தலையாய கடமை, மக்களை சந்தோஷப்படுத்துவது பெரிய கடமை. அதனால்தான் மனிதன் மனிதனாக இருந்து மனிதனுக்கு சொன்னான் திருக்குறளை. அறவாழி அந்தவன் தாழ் சேர்ந்தான் கல்லால் பிறவாழி நீண்டல் அறிவு அப்படிங்கிற மாதிரி அப்பேற்பட்ட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி வகரும் உச்சை உலகு என்று வள்ளுவன் தன்மை உலகிற்கு வந்து வாழ்வுகள் கொண்டது நம்முடைய தமிழ்நாடு. அப்படின்ற தமிழ் மண்ணிலே என் அருமை தம்பி கண்ணன் இந்த நாடகத்தை அமைப்பாளனாகிய அதன் அருமை தம்பிக்கும் நன்றியை தெரிவித்து சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் அல்லவா. அவன் ரொம்ப பேசினை கூட்டம் வந்தது ரொம்ப
என் தம்பி சமய கருப்புக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. எனக்கு நல்ல இருந்து கூட்டு வரும்போது நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் பெருங்குட்டி என் செய்யும் குமரேசன் பாதம் சவங்கையும் வேதம் உன் கண் முன்னே என்னாலும் வரும் பொழுது அவையோட தலைக்கு வந்தது தலை பாகையோட போனது கண்ணா கிருஷ்ணா ஆபத் பாண்டகா அநாகா வைகுண்டா திருவிக்கிரமா அப்படின்னு காலை பிடித்தான் நாம் அர்ஜுனன் பாரதத்திலே கிருஷ்ணன் காலை. அதனால்தான் ஆயிரம் முறை அவனுக்கு ஆபத்துக்கள் வந்தாலும் சங்கரநாதர் குடிகாடு சொல்லுங்க. சங்கரநாதர் குடிகாடு அருமையான ஊர். சங்கரன் என்றாலே சிறுவருவார் உலகத்தை கட்டி காக்கும் ஈசன். அவர்தான் நினைக்க முக்தி இருக்க முக்தி இறக்க முக்திடான். அதே போல நினைக்க முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. சங்கரநாதர் சாதாரணப்பட்டவனா எம்பெருமான் 64 திருவிளையாடல்களை நாடகமாக நடித்து காட்டிய சிவன். அப்படிப்பட்ட சிவனைத்தான் சைவசமய குரலாக இருந்து குரலி சொன்னார்கள். அப்படிப்பட்ட சங்கரநாதர் குடிகாடு சரியா. அப்படிப்பட்ட இந்த இடத்துல இந்த மக்களையெல்லாம் காணும் பொழுது மனதிற்கு மங்களகரமாக இருப்பதனால் தேவாரம் திருவாசகத்தை பாடித்தால் இறைவனையே ஈர்த்தார்கள் சைவ சமய குருவர்கள். அதிலே அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்த பெருமாள் என்று 90 அதியம்பாடி அல்லவோ திறக்கக்கூடாத கனவை திறந்தார். அந்த தேவாரத்தை பாடினால் இந்த மக்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் விருத்தியாக வேண்டும். அதே போல இந்த இடத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்னாலும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த தேவாரத்தின் தன்மையால் சங்கரநாதர் குடிநாட்டிலே இந்த மக்கள் எல்லாம் அந்த சங்கரநாதரின் அருளோடு என்னால் வாழ வேண்டும் என்று மாசி வீணையும் மாலை மதியமும் பிறையிலாவை சூடியவன் சங்கரன். மூசு வந்தரே பொய்களை போன்றரே ஈசன் என்றே நன்னேறி பொய்ப்பது நேரம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நாதன் நாமம் நம சிவாய
நன்றி நன்றிம்மா. இதுதான் மிச்சம். எவ்வளவு காசு வாங்கினாலும் செலவாயிடும். நப்பலாசு கிடைக்கிறது மூலம் கிராமத்தில் சங்கரனே வந்து அமர்ந்து ஆசீர்வதிப்பதை போல ஒரு எண்ணம். அதனால்தான் அந்த தன்மைகளை இந்த மக்கள் எல்லாம் என்னாலும் அப்பா வெக்கப்படுறா இருப்பான். அப்படியா? எனக்கு தெரியாதுப்பா. நன்றி. அதனை தம்பி கண்ணன் நம்மை கண்ணனை தம்பி அன்பில் படித்திருக்கிறார். அதனை தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, பணிவான வணக்கம். என்னாலும் இந்த அற்புதமான இடத்திலே என்னை மீண்டும் அறிமுகப்படுத்திய அருமை தம்பி அவர்களுக்கும் அருமையான சங்கரநாதர் குடிகாடு மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை அன்பால் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பாலா உலகத்தில் அதனால்தான் அன்பிலாவெல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்று முறிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்விரத்த குளிதரும் என்பாலும் வள்ளுவர் பெருந்தகை. மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து மீண்டும் பிழைத்து வந்து நம்மளை எல்லாம் இங்கே மகிழ்ச்சி விட்ட வந்திருக்கக்கூடிய எனது உடம்புற சகோதரர் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் நேராக பார்க்குறேன். நானும் ஒரு நேரம் இருந்தேன். இருந்தாலும் அண்ணனுக்காக சோழர் குடிக்காட்டை சேர்ந்த திருவாளர் எனது இளங்கோவன் அவர்கள் இங்கே ஒரு 500 அன்பு பக வழங்கியிருந்தார். இளங்கோவனா குடும்பத்திற்கும் இளங்கோ அண்ணாருக்கும் எனது அண்ணனுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். ஆறுபோல் தலைத்து அருகபோல் நேர்வொன்று அன்னை தீர்க்காயுஷம் நல்லபடியா இருக்கணும். நீ நல்லா இருக்க, வந்திருக்க மக்கள் எல்லோருமே நல்லா இருக்கும். ஆக அதை விட தன்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்தாலும்
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிந்து என்று வள்ளுவன் சொன்னார். ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு குரலை சொல்லிவிட்டிருக்கிறார். என்னன்றி ஒன்றாருக்கு உய்வென்றால் உய்வில்லை, செயலன்றி கொண்ட மகற்கு என்று சொல்வதை போல இப்பேற்பட்ட எண்ணம் வர வேண்டும். அதனால் கொடுக்கணும் என்ற எண்ணம் வந்ததினால்தான் அங்கே கொடுத்து கொண்டு இருந்தார். அப்படி கொடுப்பதினால் என இறக்க துறக்கும் மணற்கேணி, அறுக்க துறக்கும் தென்னம்பாடை, கறக்க துறக்கும் ஆவின்பாள். அதேபோல கொடுத்து கொடுத்து குடை வள்ளல் என்ற பெயரை பெற்றாலும் அதனால்தான் பொன்மலை செம்மனாக இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் பிறந்தாலும் இந்த பூலகத்திலே. அது போல கால வச்சவுடன் நாவனாக இருக்க எனக்கே அந்த ஒரு பெருமை. இதுவேற்பட்ட மகான்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்களே. ஏபிஜே அப்துல் கலாம், ஏவுகணை நாயகன், அப்படிப்பட்ட அவரை இன்று சொல்லுகின்றோம். அதே போல அந்த வள்ளலாரை சொன்னார்கள், வாதிய வயிறை கண்ட போதெல்லாம் மனம்பாடு நின்றேன் என்பார் வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருளை தனிப்பெருங்கருளை தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாடுடைய சிவன் தான் முதல்ல சொன்னது உத்தரகோசவங்கை சிவன் கோயில். அதான் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு நிறைவா போற்றி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த தன்மை அறிந்து எனக்கு அன்பளிப்பளி தந்த அன்பான இதயத்திற்கு நல்ல உள்ளத்திற்கு எனது சிறந்தார்ந்த நன்றியை பணிவான முறைகளே அந்த சங்கரனாருடைய அருளோடு அவருடைய குடும்பம் என்னாலும் வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் கருணையினால் தர்மத்தின் வாழ்வுகளை சூது கம்மினாலும் இன்றோ ஒரு நாள் தர்மம் தான் நிலைவரும் என்று வாதத்திலே கண்ணன் சொன்னதை போல பேசினா பாரதியும் சொல்லி பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. ஆனா பாட்டுக்கு முதலிடம் கொடுக்கணும் மாதிரியா அருமையாக பாடினாள் அன்பு சகோதரி இல்லையா? அப்படி மல்லிகை பூவா உதிர்த்து போயிட்டாங்க. இத்தனை பாடல்கள் இருந்தாலும் மேகலாவுடைய பார்த்து தனி தன்மைகளை அழகாக பரிமளித்தது. சில பேர் சுதியை விட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, சில லேடிஸ்கள். ஆனா அப்படி இல்லாமல் சுதியோடு கலந்து அழகாக சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி விழிந்ததை போல குறிப்பிட்டு பாடக்கூடிய சிலரிலே இந்த பெண் ஒருத்தியாக இருப்பதை கண்டு பெருமைப்படுகின்றேன். உண்மை. ஆக நாகர் உலகத்திலே பாடுவதற்கு ஆள் இன்னும் சரியா வரல. ஒருத்தன் வந்தா உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணும். ஒருத்தன் வந்தா நான் தான் பேசுறேன், நீ தான் பேசக்கூடாது. ஒருத்தன் வந்தா என் தம்பி முத்து சும்பி என் பாணியை கையாண்டு அப்படியே வந்தான். அழகா நல்ல குரல் வளம், நல்ல பாடல்கள், நல்ல பெருமை. ஏன்னா அவனுக்கு சில ராகங்களையே எழுதி கொடுத்து இப்படி பாடணும்டா ஏன்னா வந்து நான் நாடகத்துக்கு வந்து நானும் சோபநாதை வந்தோம்னா பின்னாடி உட்காந்து அப்படி நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே இருக்கேன், அண்ணன் பாட்டு பாடுது அப்படின்னு. அதே மாதிரி விஜய் டிவியில் போய் கூட அந்த மாதிரி நான் என்ன பாடணும்னா அதை அப்படியே தம்பி பாடுவார். பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாடுறதுக்கு ஆள் வரல. அது என் தம்பி ஆலங்குளம் மணிகண்டன் இருந்தேன். ஆலங்குளம் மணிகண்டன் உங்களுக்கு தெரியாது, நல்லா பாடுவான் டிவி சும்மாதி. இப்போ என்னத்தையே பிள்ளைங்க வருதுங்க, என்னத்தையும் தெரியுறாங்க, ஒன்றும் மனசில் நிற்கலை. ராகம் தெரியாமல் பிள்ளைங்க பாடுங்க. அதனால இருக்கட்டும், தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படிங்கிற தன்மையில் எதாவது வேலை கலை நம்மளோடு அழிந்து விடக்கூடாது. அதனால தான் அன்னைக்கு ஐயா சொன்னார். ஏன்னா கண்ணால காண்பதும் போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிப்பது வைங்கிற மாதிரி பரமாத்மா சொன்னார் இல்லையா? புண்ணியம் இருவேண்ட உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் இந்த கண்ணலை சேரட்டும். போற்றுவார் போற்றலும் போற்றுவார் போற்றலும் போவட்டும் இந்த கண்ணலை சேரட்டும். கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனை கொலை செய்கின்றார். நீ காண்டீவம் விழுது, நீ கைவல்லும் சிவக்க எதிரானதை அர்ஜுனா. என்ன வந்தால் அத்தனை பாவங்களையும் நான் தான் தாங்கிக்கிறேன்டா. உன் உயிரை எத்தனை காப்பாத்திருக்கேன், நானு உன்னை காப்பாத்திருக்கேன். அதே மாதிரி ஏன் மானத்தை நீ காப்பாத்துறா அப்படின்னு அங்க பரந்தாமன் சொன்னாலாம். அதே நான் தான் உங்களுக்கு கேட்கிறேன். நானு ரெண்டே உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத
வருவது எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதிருந்தது நல்லவள் மறுத்தடா கண்ணா அதுவரை எதிர்கொள்ளடா உன்படி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல வல்லவன் வருத்தரடா கண்ணா அதுவரை எதிர்கொள்ளடா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் வல்லவன் வகுத்ததா அறுவரை எதிர்கொள்ளடா கண்ணா அறுவரை எதிர்கொள்ளடா கண்ணா கண்ணா